Welcome to the Max class, 7th standard, chapter 1 integer. I hope your students should finish your homework note. Today we going to see exercise 1.1. Last class we finish word problem 1 and 2. Today we going to continue third word problem. See that at Srinagar temperature was 5 degrees Celsius on Monday and then it dropped by 2 degrees Celsius on Tuesday. What was the temperature of Srinagar on Tuesday? On Wednesday it rose by 4 degrees Celsius. What was the temperature on this day? Okay, listen here. Monday, Tuesday, Wednesday. இந்த 3 டேஸில் இருக்க டெம்பரேச்சரை பற்றி தான் இந்த கொஷினில் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு மண்டேவை ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துட்டாங்க. என்னன்னு கொடுத்துருக்காங்க? -5 டிகிரி செல்சியஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. டியூஸ்டே வி டோன்ட் நோ, வெட்னஸ்டே ஆல்சோ வி டோன்ட் நோ. ஆனால் நமக்கு என்ன தெரியும்? டியூஸ்டே வந்து மண்டேவில் விட ட்ராப் ஆகிருக்கு. எவ்வளோ ட்ராப் ஆகிருக்கு? 2 டிகிரி செல்சியஸ் ட்ராப் ஆகிருக்கு. எதை விட? மண்டேவை விட. நெக்ஸ்ட் என்னவா இருக்குது? வெட்னஸ்டே வந்து டியூஸ்டேவிலேருந்து 4 டிகிரி செல்சியஸ் வந்து ரோஸ் ஆகிருக்கு. இங்கே ரோஸ்னால் ஃப்ளாரா? இல்லை, இங்கே ரோஸ்னால் என்ன இருக்குது? அதிகமாகிறது அப்படின்னு அர்த்தம். அப்போ இங்கே 4 டிகிரி வந்து ரோஸ் ஆகிருக்கு. எதுலேருந்து? டியூஸ்டேலேருந்து. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? டியூஸ்டேவை எவ்வளோ இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். வர ஆன்சர் கூட வெட்னஸ்டே எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணி கண்டுபிடிக்கணும். லெட் கோ டு சம். ஓகே, தேர்ட் வேர்ட் ப்ராப்ளத்தோடைய நம்ம சொல்யூஷன் வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன ரைட் பண்ணிக்கணும்? டெம்பரேச்சர்ஸ் நமக்கு தெரியும், டேஸ் தெரியும். டேஸ் வந்து ரைட் பண்ணிக்கோங்க. டே அண்டு டெம்பரேச்சர். ஸோ மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே 3 டேஸ் இருக்குது. மண்டேக்கு அவங்க என்ன கொடுத்துட்டாங்க? ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துட்டாங்க. என்னென்னு கொடுத்துட்டாங்க? -5 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. டியூஸ்டேக்கு என்ன சொல்லியிருக்காங்க? ட்ராப்டுன்னு சொல்லியிருக்காங்க. டியூஸ்டேக்கு என்னவாகுது? ட்ராப் ஆகிருக்கு. எவ்வளோ ஆகிருக்கு? 2 டிகிரி செல்சியஸ் வந்து ட்ராப் ஆகிருக்கு. வெட்னஸ்டேக்கு ரோஸ்னால் என்னன்னு சொன்னேன்? அதிகமாகிருக்கு. எவ்வளோ அதிகமாகிருக்கு? 4 டிகிரி செல்சியஸ் வந்து அதிகமாகிருக்கு. இப்போ நம்ம எதுக்கு பிளேஸ் கண்டுபிடிக்கணும்? வாட் வாஸ் த டெம்பரேச்சர் ஆன் திஸ் டேன்னு கேட்டிருக்காங்க. அப்போ டியூஸ்டேவுக்கும் வெட்னஸ்டேவுக்கும் எவ்வளோ டெம்பரேச்சர் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன ரைட் பண்ணிக்கலாம்? டெம்பரேச்சர். என்னையோட டெம்பரேச்சர் ரைட் பண்ணோம்? ஆன் மண்டே. எங்கே? அட் ஸ்ரீநகர். எவ்வளோ இருந்திருக்கு? -5 டிகிரி செல்சியஸ். ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? டியூஸ்டேக்கு கண்டுபிடிக்கணும். டெம்பரேச்சர் ஆன் டியூஸ்டே. டியூஸ்டேக்கு கண்டுபிடிக்கணும். நமக்கு என்ன தெரியும்? எதுலேருந்து ட்ராப் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க? மண்டேலேருந்து ட்ராப் ஆகிருக்கு. எதோடைய மண்டே? டெம்பரேச்சர் ஆஃப் மண்டே. ட்ராப்னு சொல்லியிருக்கோம் நம்ம. ட்ராப்னா இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணணும்? இங்கே ட்ராப் 2 டிகிரி செல்சியஸ். ட்ராப் 2 டிகிரி செல்சியஸ். ஸோ மண்டே வந்து -5 டிகிரி. இங்கே ட்ராப்பு வந்திருக்கு. ட்ராப்னா நம்ம என்ன சைன் போடணும்? மைனஸ் சைன் போடணும். இங்கே 2 டிகிரி செல்சியஸ். இங்கேயும் மைனஸ், இங்கேயும் மைனஸ். அப்படின்னா இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். ரெண்டுமே சேம் சிம்பிளாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? ஆட். ஸோ 7 டிகிரி செல்சியஸ். பிக்கஸ்ட் நம்பருடைய சைன் என்ன? மைனஸ். அப்போ டெம்பரேச்சர் ஆன் டியூஸ்டே என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? -7 டிகிரி செல்சியஸ். அப்போ நம்ம டியூஸ்டே வந்து -7 டிகிரி செல்சியஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ -7 டிகிரி செல்சியஸ்லேருந்து எவ்வளோ டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? 4 டிகிரி செல்சியஸ். அப்போ நம்ம டெம்பரேச்சர் ஆன் என்னைக்கு? வெட்னஸ்டே. வெரி குட்.
டெம்பரேச்சர் என்னவா இருக்கும்? எதுலேருந்து எடுக்கணும்? எஸ், டியூஸ்டேலேருந்து எடுக்கணும். டியூஸ்டே என்னவா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? ரோஸ் ஆயிருக்கு. ரோஸ்னா என்னன்னு சொல்லியிருக்கேன்? அதிகமாயிருக்கு. எவ்வளோ அதிகமாயிருக்கு? 4 டிகிரி செல்சியஸ் வந்து அதிகமாக இருக்குது. டெம்பரேச்சர் ஆன் டியூஸ்டே, டியூஸ்டேயில் எவ்வளோ டெம்பரேச்சர் வந்திருக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்? -7 டிகிரி செல்சியஸ் வந்திருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு ரோஸ், ரோஸ்னால் நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம்? அதிகமாக இருக்குது. அதிகமாக இருக்குது ப்ளஸ் 4 டிகிரி செல்சியஸ். இங்கே டிஃப்ரெண்ட் சைன் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம்? மைனஸ் பண்ணிக்கலாம். 7ல் 4 மைனஸ் பண்ண என்ன? 3 டிகிரி செல்சியஸ். பிகாஸ் நம்மளுடைய சைன் என்ன? மைனஸ். அப்போ வெனஸ்டேவுடைய டெம்பரேச்சர் எவ்வளோ? -3 டிகிரி செல்சியஸ். டியூஸ்டேவுடைய டெம்பரேச்சர் என்ன? -7 டிகிரி செல்சியஸ். ஓகே, next go to next word. See the fourth word problem. A plane is flying at the height of 5,000 meters above the sea line. At a particular point, it is exactly above a submarine floating 1,200 meters below the sea level. What is the vertical distance between them? See the picture. ஸோ இங்கே வந்து ஒரு கடல் போயிட்டுருக்கு. அந்த கடலுக்கு சேம் வெர்டிக்கல் லைன்னா எப்படி இருக்கும்? இந்த சேம் வெர்டிக்கல் லைன் இருக்கும். அப்போ அந்த கடல் போகிற லைனை என்னன்னு சொல்லிட்டாங்க? ஜீரோன்னு எடுத்துட்டேன். அப்போ இந்த ஜீரோவிலேருந்து அப்ளேஸ் வரைக்கும் எபோ வந்து 5,000 மீட்டரில் ஒரு ஏரோப்ளைன் வந்து ஃப்ளை ஆகிட்டு இருக்குது. சேம் கீழே வந்து 1,200 மீட்டரில் கீழே வந்து ஒரு சப்மரீன் வந்து போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், ஜீரோ இருக்குது. ஜீரோவுக்கு மேலே இருக்கிறது என்னன்னு சொல்லிட்டோம்? ப்ளஸ்ன்னு எடுத்துப்போம். அப்போ ஜீரோ கீழே இருக்கிறது என்னவா இருக்கும்? மைனஸ். ஏன்னா சி லெவலுக்கு கீழே இருக்குது. அப்போ சி லெவலில் நான் ஜீரோன்னு எடுத்துட்டேன்னா மேலே இருக்கிறது என்னென்னு எடுத்துப்போம்? ப்ளஸ்ஸு. ஜீரோ கீழே இருக்கிறது என்ன எடுத்துக்கலாம்? மைனஸ். ஏன்னா இது பிலோ சி லெவலுன்றதுனால இங்கே மைனஸ் நம்ம எடுத்துட்டோம். லெட் கோ டு சால்வ் எ சம். அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? இப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் கேட்டிருக்காங்க. டிஸ்டன்ஸ் பிட்வீன் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? சப்ராக்ட் பண்ணுவோம். அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம சப்ராக்ட் பண்ணால் நமக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ், வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன், அப்போனா டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஒன்று கேட்டாங்கன்னா இதுக்கும் இன்னொரு பொருளுக்கும் நடுவில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? சப்ராக்ட் பண்ணுவோம். லெட் கோ டு see a sum. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஃபோர்த் வேர்ட் ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். நமக்கு என்ன தெரியும்? a plane is flying at the height. எவ்வளோ ஹைட்டில் வந்து அது ஃப்ளை ஆகிட்டு இருக்குன்னு கேட்டிருக்கோம். 5,000 மீட்டர் ஹைட்டில் அந்த பிளைன் வந்து ஃப்ளை ஆகிட்டு இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், டீப் டெப்த் ஆஃப் சப்மரீன். சப்மரீனுடைய டெப்த் எவ்வளோன்னு சொல்லியிருக்கோம்? -1,200. இப்போ நமக்கு என்ன தெரியணும்? வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ். The vertical distance between plane and பிளைனுக்கும் சப்மெரீனுக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். டிஸ்டன்ஸ் பிட்வீன்னா நான் என்ன சிம்பிள் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? மைனஸ் சிம்பிள் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு பிளைனில் எவ்வளோ இருக்குது? 5,000 மீட்டர். நெக்ஸ்ட்டு மைனஸ் சப்மெரீன் எவ்வளோ இருக்குது? 1,200 மீட்டர். என்ன 1000 மைனஸ். ஏன்னா நம்ம கீழே எடுக்கிறோம், டெப்த் எடுக்கிறோம், நம்ம ஜீரோவை கன்சிடர் பண்ணி இங்கே மைனஸ் வரணும்னு சொல்லியிருக்கோம். 5,000 மீட்டர் மைனஸ் இன்ட்டு மைனஸ். இங்கே என்ன இருக்குது? மல்டிப்பிள் இருக்குது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னவாயிடும்? ப்ளஸ். இங்கே 1,200 மீட்டர்.
அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும்? 6200 மீட்டர். அப்போ இந்த ஏரோப்ளைனுக்கும் சப்மெரினுக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து என்னவா இருக்கும்? 6200 மீட்டர்ஸாக இருக்கும். ஸோ த வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் பிளைன் அண்ட் சப்மெரின் இஸ் 6200 meter. Next, go to next sum. See the fifth word problem. Mohan deposit 2000 in his bank account. மோகன்ன்ற ஒரு பாய் வந்து என்ன பண்ணியிருக்கான், அவன் பேங்க்கில் வந்து 2000 rupees வந்து வச்சுருக்கான். அண்ட் வித்ட்ரா, அதுலேருந்து அவன் எவ்வளோ எடுத்துட்டான்? வித்ட்ரானா என்ன பண்ணுறது? காசை எடுக்கிறது. வித்ட்ரா 1642 from it. அதுலேருந்து எவ்வளோ எடுத்துட்டான்? 1642. The next day, if withdraw of amount from the account is represents by negative integer. withdraw பண்ண அமௌண்ட் வந்து என்ன இன்டீஜர் சொல்கிறாங்க? நெகட்டிவ். அப்படின்னா இது என்ன எதில் போட்டுக்கணும்? மைனஸில் ரைட் பண்ணிக்கணும். Then how will you represent the amount deposit? அப்போ இது வந்து withdraw வந்து நெகட்டிவாக இருந்ததுன்னா பாசிட்டிவ் எதுவாக இருக்கும்? டெபாசிட் வந்து பாசிட்டிவாக இருக்கும். ஃபைண்ட் த பேலன்ஸ் இன் மோகன் அக்கௌண்ட் ஆஃப்டர் த வித்ட்ராவல். அப்போ நம்ம என்ன பண்ணோம்? 2000லேருந்து 1642 மைனஸ் பண்ணோம். மைனஸ் பண்ணிவிட்டால் மோகன் அக்கௌண்ட்டில் இன்னும் ரிமைனிங் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம்? ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். லெட் கோ டு ஓகே. என்ன வேர்ட் ப்ராப்ளம்? ஃபிஃப்த் வேர்ட் ப்ராப்ளம். சொல்யூஷன். First, total amount deposited. யார் deposited பண்ணாங்க? by மோகன். எவ்வளோ அமௌண்ட் டெபாசிட் பண்ணியிருக்காங்க? 2000 rupees வந்து டெபாசிட் பண்ணியிருக்காங்க. இது என்ன இன்டீஜர்னு சொல்லியிருக்கோம்? பாசிட்டிவ் integer. Next, amount withdraw என்னன்னு சொல்லியிருக்கோம்? எடுக்கிறதுன்னு சொல்லியிருக்கோம். withdrawn by மோகன். எவ்வளோ ருபீஸு? 1642. இது என்ன இன்டீஜர் நம்ம சொல்லியிருக்கோம்? நெகட்டிவ் இன்டீஜர் சொல்லியிருக்கோம். ஸோ இதிலேருந்து இதை என்ன பண்ணணும்? சப்ராக்ட் பண்ணணும். எப்படி சப்ராக்ட் பண்ணலாம்? ஸோ borrow here 1. Here 10 means 9, 10. 10 minus 4, 9, 10. 10 minus 2, 8. 9 minus 4, 5. 9 minus 6, 3. 1 minus 1, 0. அப்போ அவனுடைய அக்கௌண்ட்டில் ரிமைனிங் எவ்வளோ வந்திருக்கும்? 358 rupees வந்து அவனுடைய அக்கௌண்ட்டில் ரிமைனிங் இருந்திருக்கும். எப்படி ரைட் பண்ணலாம்? The balance in Mohan account after the withdrawal rupees 358. The balance in Mohan's account after the withdrawal is rupees 358. ஸோ அவனோட டோட்டல் அமௌண்ட்டு 2000. அவன் அதுலேருந்து எவ்வளோ எடுத்திருக்கான்? 1642. ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணால் 358 rupees இருக்குது. அப்போ அவனுடைய அக்கௌண்ட்டில் எவ்வளோ தான் இருக்குது? 358 rupees இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கோ டு நெக்ஸ்ட் சம். See the sixth sum. Rita goes, sixth word problem. Rita goes 20 km towards east from a point A to B. ரீட்டான்ற ஒரு கேர்ள் என்ன பண்ணுறான்னா
பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு 20 கிலோமீட்டர்ஸ் போகிறா. எதை பார்த்து போகிறா? ஈஸ்ட் வரைக்கும் போகிறா. நெக்ஸ்ட்டு ஃப்ரம் பி ஷீ மூவ்ஸ் 30 கிலோமீட்டர்ஸ் டுவர்ட்ஸ் வெஸ்ட் அலாங் த சேம் ரோட். அங்கே என்ன பண்ணுறா? பீன்ற பாயிண்ட்லேருந்து வெஸ்ட்டு இந்த பக்கம் வெஸ்ட்டை பார்த்து 30 கிலோமீட்டர்ஸ் வந்து என்ன பண்ணுறா? போகிறா. இஃப் த டிஸ்டன்ஸ் டுவர்ட்ஸ் ஈஸ்ட் இஸ் ரெப்ரசன்ட் பை அ பாசிட்டிவ் இன்டீஜர். ஈஸ்ட் இங்கே இருக்கா? அப்போ ஈஸ்ட்டை பார்த்து ஈஸ்ட் டுவர்ட்ஸ்னால் ஈஸ்ட்டை பார்த்து போகிறது வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா how will you represent the distance travel towards west? அப்போ வெஸ்ட் என்னவா இருக்கும்? சப்ராக்டாக இருக்குமா? அப்போ ஏ வந்து என்னவா இருக்கும்? 0வாக இருக்கும். ஈஸ்ட் வந்து ப்ளஸ் வெஸ்ட் வந்து மைனஸ். By which integer will you represent her? Find a position from A. அப்போ அவள் ஏவிலேருந்து வெஸ்ட்டுக்கு எவ்வளோ தூரம் போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். நீங்கள் வந்து பிக்சரை பார்த்தாலே தெரியுது பாரு. ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கா? இங்கே 20 இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ 20லேருந்து 30 என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 10 வரும். அப்போ எது கிரேட்டஸ்ட் சிம்பிள்? மைனஸ் வந்து கிரேட்டஸ்ட் சிம்பிள். அப்போ 10. அப்போ வந்து அவள் எந்த பாயிண்டில் ஏலேருந்து வந்து எவ்வளோ தூரம் இருக்கா? -10ல் இருக்கா. -10 கிலோமீட்டர். ஸோ இந்த சம் வந்து ஹோம்ஒர்க் நீங்கள் ஓனாக போடணும். நெக்ஸ்ட் கிளாஸ் we see remaining word problems. Thank you.